அடுத்ததாக நம் குழுவின் குருமார்கள் நெல்லை குமரன் ஐயா வரவேற்கிறோம். ஐயா வரவேற்கிறோம். ராஜாதி ராஜன் என்பார், ராஜகுமாரன் என்பார், வீராதி வீரன் என்பார், நல்ல முறையில் வேறெழுப்பார் என்பார். அந்த குமரனை எப்போ நாங்க எல்லாம் வரவேற்கிறோம். எங்க அண்ணனுக்கு ஒரு அன்பு. அண்ணன் வந்து ஜோதிடமும் ஆன்மீகம்ங்கிற தலைப்புல பேசுறாங்க. வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாளில் இன்பம். வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாளில் இன்பம். தூயா முருகா மாயோன் மருகா, தூயா முருகா மாயோன் மருகா, உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம். உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம். நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே, நீ வாழும் எல்லை. முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை. முருகா முருகா முருகா. அதாவது சூரியனுக்கு முன்னாடி நட்சத்திரம் பெருசா எடுக்காத மாதிரி அம்மா பாடினதுக்கு அப்புறம் நாங்க பாடுறது எடுக்காது. என் தங்கச்சி பாடின அப்புறம் இருந்தாலும் ஏதோ இதுல உள்ள நிறைய குறைகள்லாம் அப்புறம் பேசுவாங்க. நீங்க அதுல ஏத்திட்டீங்க, இதுல இறக்கிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சது. நன்றிமா. அதாவது இன்றைய ஆன்மீக சிந்தனைங்கிற தலைப்புல ஏதாவது என்னுடைய அனுபவத்திலேருந்து என்னுடைய கருத்துக்களை ரெகுலரா மற்றவங்கள மாதிரி இல்லை, அப்பப்போ தோன்றும் போது நான் பதிவு போட்டிருக்கேன். அந்த வரிசையில அந்த ஆன்மீகமும் ஜோதிடமும்ங்கிறதுல ஒரு 10 நிமிஷம் சுருக்கமா என்னுடைய அனுபவத்தை கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஆன்மீகம் ஜோதிடம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த உடலும் உயிர் மாதிரி. ஆன்மீகம் இல்லாத ஜோதிடம் எப்படின்னா உயிர் இல்லாத உடம்பு, அதே மாதிரி ஜோதிடம் இல்லாத ஆன்மீகம் அந்த உடல் இல்லாத உயிர், ரெண்டுமே பிரயோஜனப்படாது. ஆன்மீகங்கிறது ஜோதிடத்தோடு சேர்ந்தா வரணும், ஜோதிடம் ஆன்மீகத்தோடு சேர்ந்தா வரணும். இப்போ நடைமுறை வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு நம்ம பரிகாரம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த திருநள்ளாறு போங்க, ராமேஸ்வரம் போங்க, அங்க போங்க இங்க போங்க பல்வேறு பரிகாரங்கள் சொல்றோம். அதுபோக வாழ்வியல் பரிகாரங்கள், நீங்க வந்து அன்னதானம் பண்றது, ஏழைகளுக்கு உதவுறது, அப்படி நிறைய வருது. இன்னும் லேட்டஸ்டா வரைக்கும் குட்டே பிஸ்கட் சாப்பிட்டுங்க முறைக்கிட்டு எத்தனையோ பரிகாரங்கள் வருது. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் பல பரிகாரங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பரிகாரங்கிறது அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு, அதாவது வந்து முழுமையா தீர்க்காட்டா கூட அது இப்போ வண்டியில பம்பர் வச்சிருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு இல்லை, அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது அதோட பாதிப்பை பெருமளவுக்கு குறைக்கும், அவ்வளவுதான். அப்ப அந்த பரிகாரங்கிறத வந்து நம்ம சொல்றோம் செய்யணும். அந்த ஆன்மீகம் கலந்த ஒரு ஜோதிடம்ங்கிறது எப்படின்னா என்னுடைய விருப்பம் அல்லது எப்படியா இருக்குன்னு, ஒரு ஜோதிடருங்கிறவர் வந்து அந்த ஒரு முன்மாதிரியா ஒரு 2 படிக்கட்டா ஏறி ஒரு 100 படிக்கட்டு உள்ள ஒரு மலை மேல ஒரு 2 படிக்கட்டு ஒரு 10 படிக்கட்டு ஏறி பின்னாடி வர்ற அவங்களை நம்பி வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நீங்க இப்ப நான் ஒரு 10 படிக்கட்டு ஏறி நிக்கிறோம்னா நீங்க என்ன மாதிரி வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கணும். அது ஆன்மீகம்ங்கிறது இப்போ அவங்களுடைய இந்த கோயில் பரிகாரங்கள் ஓகே, வாழ்வியல் பரிகாரங்கள் ஓகே, எல்லா விதமான பரிகாரம் ஓகே. இப்போ ஒரு வீட்டுல இப்போ ஒரு சனி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அதுக்கு எத்தனையோ பரிகாரத்தோட சேர்ந்து உடல்நிலை சரியில்லாதவங்க வயசானவங்க அவங்க வீட்டிலே இருப்பாங்க. ஒரு மருமக வந்து இப்போ பரிகாரம் கேட்டு வராங்கன்னா உங்க வீட்டுல மாமியார் இருக்கா, இருக்கு, வயசானவங்களா இருக்காங்க, உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டாலே அது எது பிரியாரிட்டி படி பார்த்தா அதான் நம்பர் 1 பரிகாரம். நீங்க வாழ்வில் அடுத்த எங்கேயோ போய் ஒரு அனாதாசிரமத்துக்கு நீங்க செலவழிக்கிறத விட ஏதோ ஒரு கோயிலுக்கு பண்றது அதெல்லாம் பண்ண வேண்டாம் நான் சொல்ல வரல. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம முதல்ல ஜோதிடர்கள் முன்மாதிரியா இருந்து அந்த ஜோதிடர்களுடைய முக்கியமான வேலையே மனிதர்களை இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான். அதாவது அவங்க இறைவனுக்கு மனிதனுக்கு உள்ள அந்த அடப்பை எடுத்து விடுற ஒரு துப்புரவு தொழிலாளி மாதிரி தான் ஜோதிடர்களுடைய வேலையை. அப்ப அந்த இவங்க முன்மாதிரியா இருந்து முடிஞ்ச அளவுக்கு
அவங்களையும் என்னை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்துல உள்ள அந்த அந்த அவங்களுக்கு இப்ப கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை, இப்போ செவ்வாய் வீக்கா இருக்குன்னு அண்ணன் தம்பியில ஏதாவது குறைபாடு இருந்தா கூட அவங்கள மன்னிச்சு மறந்து ஏற்று விட்டு கொடுத்து அந்த மாதிரி. ஏன்னா நம்ம குடும்பத்துல பண்ணாம நம்ம எங்கேயோ போய் ஏதோ ஒரு பகவானுக்கு பால் லிட்டர் கணக்கில் ஊத்துறதுலையோ எங்கேயோ 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதுலையோ அது செய்ய வேண்டாம்னு சொல்ல வரல. அது 2ஆம் பட்சம். எது மெயின்னா பலாச்சலம் இருக்கு, கொட்டை இருக்கு. மெயின் வந்து பலாச்சலம் தான். இதை மெயினா வச்சுட்டு அடிஷனலா 2. ஏன்னா இங்க ஒண்ணுமே பண்ணாம நம்ம வீட்டுல அதாவது ஒரு பிரசங்கம் பண்ணும்போது கோவமே படக்கூடாது, கோவப்படாம வாழணும்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. மைக்கு கரபுறாங்குது. நம்ம ஆரம்பத்துல நமக்கு பண்ற மாதிரி உடனே மைக் அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு தடவை வந்துச்சுன்னா கெட்டவங்க வந்துடும் அப்படின்னு அப்படி கேட்டு எப்படி கோவப்படாம இருக்குது அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. நான் அந்த பிரசங்கத்தை பக்கத்துல இருந்து கேட்கேன். ஏன்னா நான் இந்த மாதிரி முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா கோவப்படாம எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நம்ம எப்படி கோவப்படாம இருப்பது அவர் விழாவாரியா விளக்கிட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல அவர் ஒரு வார்த்தையை லூஸ் டாக்கா பேசி இப்படி பேசிட்டு பேசுறாரு. அது என்ன ஒரு அப்போ நடைமுறை வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல ஒரு ஜோதிடர்கள் முன்மாதிரியா வாழ்ந்து அப்புறம் நம்மளை தேடி வர்றவங்க இப்படி சொன்னா பணம் வருமா புகழ் வருமானா, பணம் புகழ்ங்கிறது ஒரு நிழல் மாதிரி. அதை நம்ம ஃபாலோ பண்ணா ஒரு நாள் அதை கேட்ச் பண்ண முடியாது. நம்ம இறைவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளை தேடி நம்ம பின்னாடி வர நிழல் மாதிரி வரும். உதாரணமா 2 இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடறேன். நபிகள் நாயகம் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் வந்து மெக்காலேருந்து மெதினால அவங்க எதிரிகள் துரத்துறாங்க. துரத்தி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு பாதையா போகும்போது ஒரு குகைக்குள்ள அவங்க துரத்தி வராங்கன்னு 2 பேரும் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிடறாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்குள்ள இப்போ இந்த ஏரியாவில் ஒரு தீவிரவாதி இருக்கான இந்த ஏரியாவே சரௌண்டிங் பண்ணி அப்படியே சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த படைகள் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த குகைக்குள்ள இருக்கிறவங்கள அந்த கூட நபிகள் நாயகம் கூட ஒரு சிஷ்யம் இருக்காரு. அவன் 2 பேரும் என்ன செய்யலாம் பாரு, ஒன்றும் செய்ய வேண்டாம், சூழ்நிலை நம்ம கைவிட்டு போயிட்டு நம்ம பிரார்த்தனை மட்டும் பண்ணுவோம் பாரு. 2 பேரும் பிரார்த்தனை பண்றாங்க அல்லாட. ஆனா அப்படியே சர்ச் பண்ணிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இதையும் சர்ச் பண்ணணும். 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஆன்டி ஸ்பாட்ல அவங்களுக்கு மரண தண்டனை அந்த லெவல்ல இருக்கு, உயிர் போற சூழ்நிலை. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க என்ன நடக்குதுன்னு பிரார்த்தனை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த படைகள் வர சத்தம் கேட்கு, கொஞ்ச நேரத்துல அது கிராஸ் பண்ணி போற சத்தம் கேட்கு. வெளியே வந்து பார்த்தா எப்படி அவங்க உள்ள வராம போனான்னு பார்த்தா இவங்க பிரார்த்தனை பண்ணோன்னு இறைவன் என்ன பண்றாருன்னா அந்த குகை வாசல ஒரு சிலந்தி வலையை போட்டு விட்டுருந்தாரு. சிலந்தி வலையை பார்த்தோன்னா இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு 50 வருஷம் இந்த பில்டிங் திறக்கவே இல்லைன்னு வைங்களேன், எப்படி சிலந்தி இருக்கும். இதை பார்த்தா 50 வருஷம் உள்ள யாரும் போகாத மாதிரி இருக்கு. அப்ப இதுக்குள்ள ஒருத்தன் உள்ள போனா அந்த சிலந்தி கிளியர் ஆயிருமே. அப்ப இதுக்குள்ள ஆள் இல்லைன்னு சொல்லி இறைவன் பெரிய அதிசயம்லாம் பண்ணல, ஒரு சிலந்தியை விட்டு லேசா அந்த மாதிரி பண்ணி விட்டுருந்தாரு. அவங்க இதுல ஆள் போக வாய்ப்புலன்னு போயிருந்தாங்க. அப்போ எப்படி அந்த நபிகள் நாயக்கு இறைவன் அந்த அற்புதத்தை பண்றாருன்னா அவருடைய இப்ப நபிகள் நாயகம் மனுஷனா பிறந்தவர் தான். அவர் வந்து அவருக்கும் நிச்சயமா ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகம் நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ நிச்சயமா ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்துல அன்னைக்கு தேதிக்கு உயிர் போற ஒரு கண்டம் இருக்கு. இதெல்லாம் வரலாற்று உண்மை சம்பவம், கற்பனை கதை கிடையாது. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு உண்மை. அப்ப அந்த கண்டத்திலிருந்து அவர் எப்படி தப்பிக்கிறார்? ஏற்கனவே உள்ள பல ஜென்மமோ அல்லது இந்த பிறந்த கர்மா அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. கர்மான்னு சொன்னாலே நம்ம குடும்பம் அதனால அந்த சப்ஜெக்டே விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன், அதாவது நபிகள் நாயகத்துடைய கரண்ட் வாழ்க்கை இறைவன் பார்க்கிறாரு. அவர் பிரார்த்தனை பண்றாரு, உயிர் போற சூழ்நிலை. அப்போ அவர் வந்து ஒரு சின்ன அற்புதம் பண்ணி அவரை காப்பாத்துறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கை தான் அங்க காப்பாத்துது, அந்த வாழ்ந்த வாழ்க்கை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு. அங்கே வெளியே வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஒரு டோல்கேட்டு செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட்ல வரிசையா ஒவ்வொருத்தரா போட்டோ கிட்ட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி செக்அப் பண்றாங்க. ஏன்னா வந்து இந்த தீவிரவாதி கிராஸ் பண்றாங்களான்னு இப்போ செக் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா இவர் 2 பேரும் நீங்க யாருன்னு கேட்டா நான் வந்து இவர் சொல்றேன் நான் தான் நபிகள் நாயகம், இவன் சிஷியங்கார். அவங்க காவலாளி வந்து சிரிச்சிட்டு போப்போ ஏதோ மணலில் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் பின்லாடுல தேடிட்டு இருக்கும்போது நான் தான் பின்லாடுன்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கோ, பின்லாடு எப்படிப்பட்ட ஆளு, நாங்கள் எங்கெல்லாம் எரியா பிரபலமா தேடிட்டு இருக்கோம், நான் தான் பின்லாடு எப்பப்போ அப்படி அனுப்பி விட்ருவாங்கல்ல. அது மாதிரி இவர் தேடக்கூடிய இடத்துல நான் தான் சொல்லும் போது அவங்க நம்ம ஏன்னா இவர் உண்மையை தான் சொல்றாரு. அவன் கிட்ட உள்ளவன் சொல்றான் நீங்க வந்து ராமசாமி சொல்லி நான் குப்புசாமி சொல்லி எப்படியா தப்பிச்சு போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் பொய் சொல்லி படைக்கிறத விட உண்மையை சொல்லி மாட்டி இறக்குறது கூட பரவாயில்லன்னு நபிகள் நான் உண்மையை தான் சொல்றாரு. அப்ப அந்த உண்மையா வாழ்ந்ததுல இறைவன் அந்த அற்புதம் பண்றார். எதுக்கு சொல்ல வரேன்னா 100% ஒரே நாள்ல இந்த உஜாலாவை கட்டியில் முடிக்கணும்னு மறுநாள் அது நீளம் ஆறு மாதிரி இங்க யாரும் அப்படி மாறிட முடியாது. ஆனா படிப்படியா அது ஒரு பழனி படிக்கட்டா வச்சுக்கிட்டாலும் 1வது படி 2வது படி 3வது படி என்ன ஒரு நேரத்துல 1 மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ ஒரு நாள்லயோ ஏறிடும். ஆனா அந்த பயணத்துல இருந்துகிட்டு இப்போ நம்ம பெருசா 100% வாழ்ந்ததுக்கு அப்புறம் காஞ்சி பெரியவர் நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தைய கொண்டு வந்து இந்த குழந்தை இனிப்பு அதிகமா சாப்பிடுது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கண்டிங்கன்னு சொல்லும் போது அவர் நாளைக்கு வர கூட்டு வாங்கங்காரு. அப்புறம் நாளைக்கு போனா நாளைக்கு வாங்கங்காரு. ஒரு வாரம் இப்படி அலைக்கழிக்காங்க.
ஒரு வாரம் கழிச்சு அந்த குழந்தைய இனிப்புலாம் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிட்டா பல்லு கட்டு வரும், உடம்பு கட்டு வரும், வேண்டாம் சாப்பிடாம. இதை முத நாளே சொல்ல வேண்டியதானே, ஏன் ஒரு வாரம் அதை கழிச்சுட்டு அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. எனக்கே இனிப்பு மேல கொஞ்சம் சபலம் உண்டு, அப்பப்போ நானே இனிப்பு போய் சாப்பிடுவேன். முதல்ல என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த அப்போ சொல்லுவோங்கிறதுக்காக தான் செஞ்சேன். எதுக்கு சொல்ல வரும், ஒரு ஜோதிடருங்கிறது ஆன்மீக ஜோதிடன்னு கோயிலுக்கு போறது, புதனுக்கு மதுரைக்கு போறது, திருநெல்லை அதெல்லாம் போக வேண்டியதான், அன்னதானம் பண்ண வேண்டியதான், நன்மையான நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியதான். தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனைவி குழந்தைகள்கிட்ட தன்னுடைய உறவு நட்புகிட்ட ஒரு அந்த ஆன்மீக வாழ்க்கைன்னா அது இல்லாம அவன் வரக்கூடியவங்கள்ட்டும் அதை தான் ரிஃப்ளெக்ட், இது முதலிடம் கொடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்து இறங்கி போய் மன்னிச்சு விட்டு அப்படி இவன் இருந்தா தான் அடுத்தால சொல்ல முடியும். இவனே இனிப்பு அப்பப்போ வாயில போட்டுக்கிட்டு இனிப்புலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது அவர் மனசாட்சி கேட்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடர்களும் அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை, அதாவது சாமி கும்பிடுறது, வேல் குத்துறது, விரதம் இருக்கிறதுலாம் ரெண்டாவது தேவைதான். ஆனா வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழ்ந்துக்கிட்டு அடிஷனலா நம்ம தேடி வர்ற அந்த ஜோதிட அந்த வாடிக்கையாளர்கிட்ட நம்ம அதை அப்ளை பண்ணும்போது இந்த உலகமே ஒரே நாள்ல இல்ல, ஜீபும்பா மாதிரி இல்லை, ஆனா ஒரு நாள்ல ஒரு நாள் அது படிப்படியா மாறும். அப்படிப்பட்ட ஒரு பரிகார முறைகளை ஆன்மீகம் கலந்த ஜோதிடத்துல சொன்னா வரும் நாளுக்கு நல்லா இருக்கும். வணக்கம். மதிப்புக்குரிய நெல்லை குமரன் ஆன்மீகத்தை பற்றி பேசினார். ஆன்மீகம் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு உதாரணம். அந்த காலத்திலே காதர் பாட்ஷா என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார். அவர் நாட்டு மக்களிடையே கீர்த்தனைகளை பாடி விடுதலை வேட்கையை எல்லோருக்கும் உணர்த்தி கொண்டு வந்தார். அப்பொழுது பிரிட்டிஷ்காரங்கள் வந்து நீங்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இல்லை, நான் பாடிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா. உடனே அவரை பிடிச்சி ஏதோ இது பண்ணி வழக்க போட்டு அவருக்கு கொலை குற்றம், அதாவது தூக்கு தண்டையில் போகிற கூட்டத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணார், கடைசி ஆசை எதுன்னு கேட்பாரல்ல, கடைசி ஆசைன்னு கேட்கப்ப எனக்கு ஒரு ஹார்மோனிய பெட்டி வேணும் அப்படின்னு கேட்டார். ஹார்மோனிய பெட்டி தானே, எதுக்கு இல்லை ஒரு பாட்டு பாடணும், ஒரு நிமிஷம் பாட்டு பாடணும் அப்படின்னோடனே சரி அந்த இவர் வந்து என்ன பண்ணாங்க, ஹார்மோனிய பெட்டி கொடுத்தார். அங்கே அவர் பாடின பாட்டு சுருளி மலையில் வீட்டிருக்கும் வேளா சிவ சுப்பிரமணிய பாலா உன்னை என்னாலும் நான் சோத்தரித்தேன் வேளா என்ற பாட்டை பாடிட்டே இருக்கார். அந்த டைம் போயிடுச்சு, எல்லாரும் மெய் மறந்து நின்ட்டாங்க. அவர் தூக்கில் போடல. தூக்கில் போடலன்னா அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி கிடையாது, அடுத்த நாள் வந்து போய் அந்த நீதிபதிகிட்ட கேட்டு ஒரு காரணம் கேட்டு அப்புறம் தான் தூக்கில் போடணும் அவர் சொன்னார் தான். ஏன் இவர் தூக்கில் போடல, இல்லை நேரத்துக்கு இவர் தூக்கில் போட்டாங்க, கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்குறப்போ ஒரு ஹார்மோனிய பெட்டி கேட்டார், ஒரு பாட்டு பண்ணாரு, நாங்களும் மெய் மறந்துட்டோம் அப்படின்னா. உடனே அந்த ஜட்ஜி என்ன பண்ணாரு, சரி அதை கொண்டா அப்படின்னா ஹார்மோனிய பெட்டி எடுத்து பண்ணா பாடினார். பாடணுன்னா ஜட்ஜு மெய் மறந்து இவ்வளோ அருமையாக பாடுறவர் எந்த ஒரு கெட்டதனமும் செயல் செஞ்சு மேலே விடுதல் பண்ணிட்டாங்க. அப்போ ஆன்மீகம் எவ்வளவு உறுதுணையாக இருக்குது என்பதுக்கு இது வேற. எங்க ஜோதிட நண்பர்கள் குழுல அண்ணன் ஒரு ஆக்டிவ். அண்ணா வந்தா குழு பம்பரம் தான். எங்க அண்ணா வந்தா குழு பம்பரம் கிருக்கிருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு ஊக்கத்துல உண்மையாலுமே அண்ணனுக்கு நிகரும். ஐயோ எவ்வளவு ஜாலியா இருக்கும் ஒரு குழு. 6 மணிக்கு மேல அண்ணன் வந்துட்டா எங்க குழுக்கு பாருங்க, எங்க குழுவோட ஜாலி அப்படின்ட்டு. அண்ணன் எங்க குழு அண்ணனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருந்தேன், தெனாலிராமன் சொன்னேன். தெனாலிராமன்லாம் காமெடி இல்லை, சிறந்த ஒரு புத்திசாலி. அதாவது ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தணும் அப்படிங்கிறது நான் அண்ணங்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான். எல்லாத்தையும் வாழ்த்துங்க, வாழ்த்துறதுனால என்ன? நான் குழுவில் அடிக்கடி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருமே சக நண்பர்கள். அண்ணன் உண்மையாலுமே சத்தியமா சொல்றேங்க, இந்த விஷயம் நான் அண்ணங்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். அருமையான ஒரு விஷயம். அனைவரையும் வாழ்த்துனா என்ன? ஒரு பதிவு போடுறாங்க, சூப்பர் நல்லா இருக்கு, நான் போறேனா இல்லையா? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஒரு என்கரேஜ்மெண்ட். கொண்டாடிக்கிற சோறு நல்லா இருக்குன்னா தான் அடுத்த நாள் சோறு கிடைக்கும். அதனால அடுத்தடுத்து பதிவுகள் வரும்போது அந்த நேரம் இல்ல 5 பட்டன் கொடுத்துருக்காருக்கா அப்படின்னு இந்த கண்ணீர் சிம்பிள் மட்டும் போட்டுறாதீங்க தயவு செய்து. அது மாதிரி எல்லாரும் வாழ்த்துங்க. இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த அண்ணன் தான். அண்ணனுக்கு என்றும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஜோதிட நண்பர்கள் குழுவின் சார்பாக அண்ணனுக்கு மரியாதை நிமித்தங்கள். அருமையாக பேசிய நமது நெல்லை குமரன் எங்கள் ஊர் தான். நாங்கள் தூத்துக்குடி. நான் குமரன், அதுக்கப்புறம் சுந்தரமாவா, கைலாஸ் ஐயா, நாங்கள்லாம் ஒன்றா தான் 5 பேர் ஒன்றா வந்தோம். சத்யநாராயணன் ஐயா. இதில் என்னென்னா
நான் வந்து கன்னி ராசி, ஐயா வந்து கடகராசி. நான் எப்போதுமே அவரை என் பக்கத்துல வச்சிருப்பேன். என் ராசிக்கு 11 இன்னொன்னு நான் மேச லக்கணம், அவரு தனுசு லக்கணம். ஏன் பாக்கியாதிபதி லக்கணம் அவர். எப்போதும் அவரை நான் கூடயே வச்சிருப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கும்போது அவர் எப்போதுமே கைது. அது மாதிரி நீங்களும் உங்க சர்க்கிள்ல உங்க வீட்லயுமே இல்ல உங்க நண்பர்கள் வட்டத்துல இந்த மாதிரி ராசி லக்னம் உள்ளவங்களை கூட வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ என் வீட்லயுமே என் முதல் பையன் வந்து தனுசு ராசி, 2வது பையன் கடக ராசி. அதுவும் கரெக்டா வரும். என் மனைவி, நான் மேச லக்கணம்னா என் மனைவி துலாம் ராசி. அது கரெக்டா இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம விஷயங்கள் இந்த ஜாதகங்கிறது ஒரு சைடு இருட்டுக்கிட்டுங்க. ராசி லக்னம்லாம் தூக்கி அதெல்லாம் இருக்குது. நாம இல்லை, நம்ம ஜோதிடர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குதானே செய்யும். ஆனா உண்மையாலுமே சொல்றேன், மனிதன் பாராட்டு மனம் இருந்தால் 4ஆம் அதிபதியோட நட்சத்திரம் அஸ்தம் கால புருஷத்துக்கு 6ல இருக்கு. நேத்து நானும் சங்கராயும் வந்த உடனே அஸ்த நட்சத்திரம் ஓடிச்சு. அஸ்தம்னா ஆரஞ்சு. ஆனா அதாவது நம்ம குழு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்தோம். ஆரஞ்சு பழம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்து நம்ம ஆரம்பிச்சோம். கால் நம்ம மட்டத்துக்குள்ள நான் வச்ச நேரம் கடைசி ஆரஞ்சு மிட்டாய் எங்கேயுமே கிடைக்கல. விடிய காலையில தான் தொலாவி குடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் ஜோதிடங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும். உண்மையாலுமே சொல்றேன், பாராட்டு மனம் இருந்தால் அனைவரும் நண்பர்களே. உலகத்துல கஷ்டங்கிறதே வராது.